ஓம் சரவண பவ வேல்வேல் முருகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டுடே விலாகர். இன்று திருத்தணி முருகன் கோவிலிலிருந்து லைவாக உங்களை சந்திக்கிறோம். முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். லைவ் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து மக்கள்களும் அனைத்து நண்பர்களும் கமெண்டில் வேல்வேல் முருகா என்று பதிவு செய்யுங்கள். வாங்க முருகப்பெருமான் அருளை தரிசனத்தையும் அனைவரும் ஒன்றாக காணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணியில் உள்ள மலைக்கு செல்கின்ற வழியில் பார்த்திங்கன்னா முதல்ல இங்கே தான் இப்படி தான் நம்ம காரில் போகிறதுனால ஆட்டோவில் போகிறவங்க கோவிலுக்கு இப்போ செல்லும் பாதை இது தான். நான் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து இங்கே நின்று அருள் புரிந்ததாக கூறப்படும் ஒரு கல்வெட்டாக இங்கே இருக்குது. இது வந்து முன்னோர்கள் வந்து முருகர் இங்கே வந்து திருத்தணியில் வந்து நின்று பார்த்த இடமா இது கருதப்படுது. இது அவருடைய முருகருடைய பாதம் என்று வழிபடுறாங்க வர பக்தர். இதுதான் மலை மேலே இருக்கிற பாதை. இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பக்தர்கள் எதனா காணிக்கை செலுத்துகிற முடி திருத்துகிற இடம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற இடம் இது தான். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு இல்லை வண்டி வேன்ஸு எல்லாமே இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய இடமா தான் இருக்குது இங்கே பார்க் பண்ணுறது. இங்கே பார்க் பண்ணுற இடம் எல்லாமே இலவசம்தான். வாங்க அப்படியே மேலே போவோம். இதுதான் இப்போ நீங்கள் ஆடிக்கிறதுக்கு நிறைய பேர் சாமி தரிசனத்தை பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால தான் இது பக்தர்களுக்கோசம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை முருகர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நான் இந்த வீடியோவாக லைவாக போடுறேன். இதுதான் பக்தர்கள் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா வர வேண்டிய வழி இது தான். நீங்கள் பக்தர்கள் எல்லாமே திருத்தணி முருகன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வந்து தரிசனத்தை பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு நல்லது நடக்குன்றது பிரார்த்தனையோட ஒரு ஐதீகமான ஒரு திருத்தணி ஸ்தலம் தான் இது திருத்தணி முருகன் கோவில். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து விஐபி தரிசனம். ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா 100 to 200 வரைக்கும் விஐபி தரிசனம் இருக்குது. இது வந்து நேரடியாக போய் சாமி பார்க்குறது. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தோன்னா இலவச தரிசனம். இந்த தரிசனத்தில் எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப ரஷ்ன்றதுலாம் இருக்காது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஓரளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மினிமம் அதில் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னா இதில் ஒரு 1/2 hour தான் ஆகும். இப்போ லைன் கியூலெலாம் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்கும். இது வந்து பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனைவருக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் பிரசாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேலே ஃப்ரீயாக மதிய உணவு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த அன்னதான கூடத்தை எல்லாமே இடிச்சிட்டு வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. அதுவும் இப்போ மாற்றிட்டாங்க, எல்லாமே இடிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தை வந்து இப்போ தான் அமைச்சிட்டு கொண்டு இருக்காங்க. இது வர இந்த வருஷமா இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளே இது ஆக்சுவலி எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வழியெல்லாம் விட்டுருவாங்க. ஆடிக்கிறதுக்குனால இதை இந்த அளவுக்கு தான் சீரமைச்சு பணிகள்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது இதுதான் திருத்தணி முருகனுடைய ராஜகோபுரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அற்புதமான காட்சி அளிக்கிறார் பாருங்கள். அந்த ராஜகோபுரத்தை பார்த்தாவே முருகர் நின்று கொண்டு காட்சியளிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான காட்சியாக அமையுது. இதுதான் அந்த முருகருடைய எல்லாருமே நிறைய பக்தர்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் பிஃபோர் ஒரு 8 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா சாமி பார்த்துடலாம், ஈஸியாக சாமி பார்க்கலாம். நீங்கள் வர்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃப்ரீயாகவே பஸ் இருக்குது. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக சண்டே மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸையும் பக்தர்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு கற்பூரம் ஏற்றுறது, நெய்வேத்தியம் செய்கிறதெல்லாம் இங்கே முன்னாடி செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உப்பு டிஸ்ட்ரிக் அளிக்கிறதுக்கான ஒரு ஐதீகமாக இங்கே வந்து கருதப்படுது.
அவங்க அதில் டிஸ்ட்ரிக் எழுதிக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிக் எழுதிக்கலாம். இங்கே தான் மேக்ஸிமம் எல்லா பக்தர்களும் காணிக்கை செலுத்துறவங்களும் இங்கே செலுத்துவாங்க. உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள முருகர்கிட்டையும் செலுத்துவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பழமையான திருத்தணியுடைய முருகர் கோவிலுடைய அம்சம். இதுதான் இங்கே பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் நிறைய பேர் தரிசனத்தை பண்ணிவிட்டு எவ்வளோ மன நிம்மதியாக நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த முருகர் கோவிலுடைய ராஜகோபுரத்துடைய பழைய வாசல். இதுதான் இது எல்லாமே இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டா இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக கோவிலுக்கு வந்து வழிபடுறதுக்கான எல்லா இதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் சீக்கிரமாக எல்லா வேலையும் நடந்துட முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். சீக்கிரமாக எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் திருத்தணி முருகர் கோவில். இங்கே தான் கற்பூரம் ஏற்றி வழிபடுறதுக்கான இடம். இது தான் அந்த டிஸ்ட்ரிக் முப்பு பீடம். இது தான் இங்கே தான் டிஸ்ட்ரிக் மேக்ஸிமம் எல்லாருமே பிரார்த்தனை வந்து செலுத்துவாங்க. இந்த பிரார்த்தனை செலுத்திட்டு அந்த ராஜகோபுரத்தை வழிபடுவாங்க. அதுக்கு நேராகவே இந்த பீடம் வந்து ராஜகோபுரத்துக்கு நேராகவே இந்த பீடமும் முருகருக்கு உடைய கொடிக்கம்பத்துக்கு நேராகவே இந்த பீடமும் இருக்கின்ற மாதிரி ஒரு ஐதீகம். எல்லாருமே அந்த டிஸ்ட்ரிக்ட் கையிலிச்சா இங்கே எல்லாருமே நல்லது நடக்குன்றது ஒரு ஐதீகம். அதனால் எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து அனைவருமே பார்த்திங்கன்னா காவடி முருகர் திருத்தணி முருகப்பெருமான் வந்து யாரையும் ஒரு வாட்டி வேண்டிட்டா இதுதான் முருகர் கோவிலுடைய பிரசாதம் கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ அருமையாக வந்து தரிசனம் பண்ணிட்டு உட்காந்து அமைதியாக மன நிம்மதியாக உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லா பக்தர்களும் அவங்களுடைய பிறந்தனால மஞ்சளில் இதுதான் கோவிலுக்குடைய பின்வாசல். பார்த்திங்கன்னா பின்னாடி மூலஸ்தானத்துடைய பின்வாசல் இப்படி தான் இருக்கும். இது வந்து கோவிலுடைய பின்வாசல். மேக்ஸிமம் இந்த வழி எப்போ ஓப்பன் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ஆடிக்கிறதுக்கு அந்த டைமில் மட்டும்தான் இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே நார்மலான வழியை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் சப்போஸ் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் ஈவினிங் டைமில் சாமி பார்க்கணுன்னா பிஃபோர் 7 o'clock மேலே சாமி வந்து பூஜைக்கு இது பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்போ வரதா இருந்தாலும் காலையில் மார்னிங் 8 o'clock பிஃபோர் வந்துட்டிங்கன்னா சண்டே மேக்ஸிமம் பிஃபோர் 8 o'clock மேலே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக சாமி பார்க்கலாம். 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா எல்லாருடைய ட்ரெயின்ஸும் அந்த டைமில் மட்டும் தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருக்கும்.